கவுன்சிலரு, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் உதயநிதி அவர்களுடைய சொந்தத்தில் அவங்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லிட்டு அவங்களோட கம்பெனிலெல்லாம் இடிலாம் போய் இங்கே அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சார கூட்டத்தில் பேசினாலும் பார்த்த அந்த வீடியோ. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி இந்த டாஸ்மாக்ல 10 ரூபா கூடுதலா வசூல் பண்ணுவதா மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குதா? சமஷாக் 22,000 கோடி. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டில் 10,000 கோடி தேவைப்படும். அதிமுக ஆட்சி வந்தால் இதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை இப்போ பணத்துக்கு தான் மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பணத்தை நான் கொடுத்து நான் எனக்கு தேவையானதை நான் வாங்கி வைப்பேன். ஜெய்ஹிந்த் மக்களே, வெல்கம் டு தி கிரே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலி இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் முதல் கவுன்சிலரு, எம்எல்ஏ, மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் இது நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய வந்து துரோகம்னு தெரிஞ்சும் இப்போ வரைக்குமே செஞ்சுட்டு இருக்குதான் சார் ஊழல். ஸோ அந்த ஊழல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இருக்குது, நிறைய பேருக்கு மேல வழக்குகள் இருக்கு சார். இப்ப ரீசெண்டா வந்து ரொம்ப ஹைலைட்டா ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ஊழல் அப்படின்னா டாஸ்மாக் ஊழல் தான் சார் சொல்ல முடியும். ஸோ அந்த துறையோட அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊழல்ல வந்து பெரிய நிறைய சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ இது வந்து இப்போ ரீசெண்டாக இடிலாம் வந்துட்டு ரைட்லாம் பண்ணாங்க. ஸோ அது முக்கியமா வந்து உதயநிதி அவர்களுடைய சொந்தத்துல அவங்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் சொல்லிட்டு அவங்களோட கம்பெனிலெல்லாம் இடிலாம் போயிட்டு இது பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு டாஸ்மாக்ல நடந்த ஊழல் வச்சுதான் அவங்க வந்து இது பண்றாங்க, பிசினஸ் பண்றாங்க மாதிரி தகவல்லாம் வந்துச்சு. ஸோ இது எக்ஸாக்டான வந்துட்டு ஸ்டாட்டிக்ஸ் வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியாம இருந்துச்சு. அது யார் சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு ஒரு பிரச்சார கூட்டத்துல. அவர் சொல்லக்கூடிய அதிர்ச்சியா வந்து இருக்க தகவல் என்ன அப்படின்னா இப்ப ஒரு கடையில வந்துட்டு ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வந்து விற்கிறாங்கன்னு அப்படி சொல்றாங்க சார் தமிழ்நாடு மொத்தமா. அந்த 1.5 கோடி பாட்டில்ல எச்சா 10 ரூபா வந்து வச்சு வித்தா அந்த ஒரு நாளைக்கு வந்து 15 கோடி வந்து டேர்ன் ஓவர் பண்றாங்க. வெறும் அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மட்டும் இல்லாம அவர் மொத்த வருஷத்துக்குமே மொத்த ஆட்சிக்குமே வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு 15 கோடி, ஒரு மாசத்துக்கு வந்து 480 கோடி சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு 5,400 கோடி வந்து சொல்றாரு அவரு. அதுவும் இல்லாம மொத்த 4 வருஷத்துலயே கிட்டத்தட்ட 22,000 கோடி வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது கேட்கும் போதே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சார். எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? இங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சார கூட்டத்துல பேசினாலும் பார்த்த அந்த வீடியோ. சமஷாக் 22,000 கோடி ஒரே ஒரு விஷயத்துல இருந்து மட்டும் வருது அப்படிங்கிறது சமஷாக். இப்போ இந்த பணம் வந்து எங்க போகும், என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்க்கணும். இதுல வந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தவர், அவர் வந்து அரசியல்ல இருக்கிறவர். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா 2021க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒருத்தவங்க சிஎம் ஆகணும் அப்படின்னா 850 கோடி செலவு பண்ணா சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிற நிலவரம் இருந்துச்சு அப்படின்னா 2021 அது வந்து 1,200 கோடியா ஆயிடுச்சு. ஸோ 1,200 கோடி செலவு பண்ணா நீங்க சிஎம் ஆயிட முடியும் அப்படிங்கிற நிலவரம் 2021 இருந்தா சொன்னார். இப்போ 2026 நான் கேட்டப்ப சொன்ன விஷயம் இப்போ 10,000 கோடி வரைக்கும் தேவைப்படும் சார் அப்படின்னாரு. அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தமிழ்நாட்டுல 10,000 கோடி தேவைப்படும் அப்படின்னு. 10,000 கோடி ரொம்ப ஹியூஜ் ஆச்சு. எப்படி சார் இவ்வளவு சொல்றீங்க, ஏன் அவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு கேட்ட சொன்ன வார்த்தை, ஆளும் திமுக அரசு இப்ப வரக்கூடிய எலெக்ஷன்ல ஒரு நபருக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னார். இது வந்து நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைச்ச ஒரு தகவல் வச்சுக்கோனேன். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற முறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கண்டிப்பா இருக்குது. இதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இப்போ ஓட்டுக்கு மட்டும் பணம் இல்லை, உங்களுக்கு இலவசங்களும் கொடுக்குறவங்க. இப்ப நீங்க பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு
ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற சம்பிரதாயம் வளர்த்து விடப்பட்டுருச்சு. இப்போ திடுதுப்புன்னு ஒருத்தவங்க வந்து நான் ஓட்டுக்கு பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்னதான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எக்ஸ்டர்னலா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா விஜய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப விஜய் அவர்கள் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இருந்தாருன்னா அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்றது அந்த சமயத்தான் தெரிய வரும். இப்ப நான் கேட்டேன் 22,000 கோடி இவர் அடிச்சிருக்காரு. இப்ப வந்து நீங்க சொல்றீங்க ஒரு சிஎம் ஆகுறதுக்கு 10,000 crores தேவைப்படும் சொல்றீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பாஜக அரசு வந்து ஏன் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஒருத்தவர் இருக்கக்கூடிய அந்த பணத்துல கொஞ்சம் எடுத்து பண்ணா கூட போதும், எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறதுனாலதான் அவர் டார்கெட் பண்ணாங்க. ஜெகத் ரட்சகனை பண்ணாங்க, அப்புறமா வந்து இவரை துரைமுருகன் அவர்களை பண்ணாங்க. சோ இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணாலே எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான பணம் இவங்க கிட்ட திமுக கிட்ட வந்துடும் அப்படின்னா கிடைச்சிரும். அது கிடைக்காம இருக்கு டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பாட்டுக்கு 10 ரூபாய் வந்து வாங்குறாரு, இவ்வளவு கோடி சம்பாதிச்சிட்டாருன்ட்டு. எனக்கு ஒரு ஐபிஎஸ் சொன்ன வார்த்தை ஞாபகம் என்னன்னா, அதிகாரிகள் வாங்கக்கூடிய லஞ்சம் அப்படிங்கிறது மறுபடியும் மக்கள்கிட்ட போய் நிக்காது, சேராது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அதிகாரிகள் லஞ்சம் முழுக்க முழுக்க அது அவங்களுக்குள்ளேயே புழங்கக்கூடிய காசாக இருக்கும். அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது மறுபடியும் மக்கள்கிட்ட வந்து சேரும், திருப்பியும் அது மக்கள்கிட்ட நம்ம புடுங்குவாங்க, ஏதாவது ரூபத்துல புடுங்குவாங்க, திருப்பி வந்து சேரும். இன்னைக்கு கருவை கட்டி வச்சிருக்காரு இல்லைங்களா? இப்ப கருவை கட்டி வச்சிருக்கிறது எப்படிங்க ஒருத்தருக்கு முடியும்? எப்படி ஒருத்தரால முடியும்? அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டார் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எப்படி கட்டி வச்சிருக்காரு அப்படின்றத கேட்கறப்ப சொல்றாங்க, ஒரு காது குத்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்க போய் ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் கட்சிக்காரனே வாங்கினேன் அப்படின்னு வந்துருவார். வந்தா 5,000 10,000 மொய். நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு ஒரு 10,000 மொய் வைக்கிறாங்க, ஒருத்தர் வைக்கிறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ணன் வந்தாரு 10,000 வச்சாரு மொய், சாப்பிட கூட ஒத்துக்க மாட்டாரு. வந்தா 2 நிமிஷம் தான் இந்த மொய் கொடுத்துட்டு அதை வச்சுட்டு போயிடும், அதுதான். சோ இப்படி பணத்தாலதான் மொத்தமா கட்டி போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பணம் எங்க இருந்து எடுக்க முடியும்? மக்கள்கிட்ட சொந்தமா சம்பாதிக்க முடியாது, அங்க இருந்தா பிடுங்க முடியும், இங்க இருந்தா பிடுங்க முடியும்ன்றது இருக்கு. சோ இது வந்து எப்படின்னா அரசியல் பாலிடிக்ஸ் ஹஸ் பிகம் பிசினஸ். பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது தான் பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. இதுல பவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்னும் பெருசா நம்ம எஃபெக்ட் போட வேண்டாம், நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா பணம் நம்ம கிட்ட வந்துடும் அப்படிங்கிற அளவுல இருக்கு. நான் இபிஎஸ் அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு மாதிரி சுருக்குன்றது பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி வந்தால் இதற்கு யாரெல்லாம் காரணம் என்பதை நாங்கள் வந்து வழக்கு போட்டு முறையாக சட்டப்படி விசாரிப்போம் அப்படின்ட்டார். ஒரு வார்த்தை கூட அதிமுக ஆட்சி வந்தால் இந்த 10 ரூபாய் என்பது இருக்காது சொல்லல. அவருக்கே ஒரு ஷாக்கு, ஓ 10 ரூபாய் நம்ம எடுத்த பாட்டிலுக்கு 22,000 சம்பாதிச்சிட முடியுமா? அவங்களுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிஜமாலுமே 2026 வருஷன்ல ஒரு 10,000 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு அதிமுக ஃபண்ட் கிடையாது, இருக்கு. சீக்கிரமா இறக்க முடியாது, கஷ்டம். இப்போ அவங்க யார் நாடுவாங்கன்னா விஜய் இல்லைன்னா வந்து பிஜேபி. சோ பிஜேபி கிட்ட ஃபண்ட் நிறைய இருக்கு. சோ அந்த ஃபண்டை ஈஸியா அவங்க இறக்குவாங்க, உள்ள இறக்கி இங்க ஜெயிக்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பிஜேபி கிட்ட வந்து அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களுடைய ஒரு சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா இருந்தாலும் கூட முக்கியமான விஷயம் ஃபண்டு. அரசியலுக்கு தேவை ஃபண்டு. எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்க, வந்தா 10 ரூபாய் இருக்காது, ஒழிச்சிருவோம்னு சொல்லுது. கண்டிப்பா அதிமுக வந்தாலுமே இந்த விஷயம் கண்டினியூ ஆகும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேங்க, ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்த சமயத்திலேயே ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 1 ரூபா வாங்கினாங்க, இப்ப 2 ரூபா வாங்கினாங்க. இது பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுச்சு. அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இதுல எல்லா டாஸ்மாக்லயுமே கார்ட் ஸ்வைப் மெஷின் வச்சு பில்லு போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 110 ரூபாய் அப்படின்னா 110 ரூபாய்க்கு பில்லு வரும். ஆமா, ப்ராப்பரா பில்லு போட சொல்லி அந்த அம்மா உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு கடைபிடிக்கப்படுறது பட்டுச்சு எப்பன்னா ஒரு 2 வாரத்துக்கு. 2 வாரத்துக்கு அப்புறம் நீங்க போய் அங்க கேட்கும் பொழுது, சார் பில்லு ஒர்க் பண்ணல சார், மெஷின் ஒர்க் பண்ணல சார் பேசினாங்க, பச்சையா போய் சொன்னாங்க. சோ 2 ரூபான்றது என்னாச்சுன்னா உங்களுக்கு கோவிட் சமயத்துல 5 ரூபாயா மாறிச்சு, இப்ப 10 ரூபாயா. ஆனா வந்து அதிமுக ஆட்சியிலயும் வந்து இந்த காசு வாங்குறது இருந்தது.
ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது வந்து திமுக ஆட்சி வந்து 5 ரூபாயா மாத்தினாங்க. இந்த கோவிட் 5 ரூபாய் மாத்தினாங்க. அப்புறம் 10 ரூபாய் ஆக்கிட்டாங்க. ஓகே. ஆனா 2 ரூபான்றது பாத்தீங்கன்னா அந்த கடை, அந்த ஒரு கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகுதோ அவங்களுக்குள்ள மொத்தமா காசை பிரிச்சுப்பாங்க. ஏன்னா இப்ப டாஸ்மாக்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றாங்க, டாஸ்மாக்ல வேலை பார்த்துட்டு ஊர்ல 2 கோடி வீடு கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா பனி லுங்கி கட்டிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்தவங்க தெரியாது, என்ன லுங்கி பனி கட்டிட்டு இருக்கான், எவ்வளவுங்க சம்பளம் கேளுங்க, 7000 ரூபாய் சம்பளம் சொல்லுவோம். ஆனா வீடு ஊர்ல வீடு கட்டி வச்சிருக்காங்க, 2 கோடிக்கு வீடு கட்டி வச்சிருக்காங்க. எப்படின்னா வெறும் இந்த காசு தான். சோ 2 ரூபாயா இந்த காசை வந்து எடுத்து அதை அவங்க ஷேர் பண்ணி பயங்கரமா earn பண்ணிட்டாங்க. இப்ப என்னன்னா இந்த ஆட்சி வந்ததுமே அந்த மொத்தத்தையும் இவங்க எடுத்துட்டாங்க. அமைச்சர் நீ வந்து கலெக்ட் பண்ணு, 10 ரூபாய் கலெக்ட் பண்ணு, எனக்கு மொத்தமா கொடுத்துரு, நான் பார்த்து உனக்கு எதாவது கொடுப்பேன். சரி, அவங்க எல்லாம் என்ன காண்டாச்சு, கரூர் பேங்க் கேக்குறாங்க, கொடுத்தாங்க ஆகணும் அப்படின்னு ஆகிட்டாங்க. இப்ப இந்த காசு எலெக்ஷன் சமயம் திரும்ப உள்ள வெளியே இறக்குவாங்க. இதுல வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது மக்கள் தாங்க மாறும். இப்போ 2 கட்சியுமே பாத்தீங்கன்னா, இப்போ இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, ஒரு வார்த்தை இபிஎஸ் விட்டு இருந்தாருன்னா, அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கிடைப்பது எங்களாலதான் இப்போ வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. இப்ப நாங்க வந்து குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டாங்கன்னு விட்டுருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு மகளிர். அது அந்த 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு இலவசமா 1000 ரூபாய் ஒரு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா, அப்ப அந்த கவர்மெண்ட் எங்கெல்லாம் விலையை ஏத்தும் அப்படிங்கிறது மக்களும் யோசிக்க கிடையாது. பால் விலை ஏறுமா, இல்ல கரண்ட் பில் ஏறுமா, அதெல்லாம் பார்க்கணும். கரண்ட் பில் எல்லாம் பயங்கரமா ஏறி இருக்கு. சோ பால் விலை ஏறி இருக்கு, இதெல்லாம் ஏத்துவாங்க. ஏன்னா உங்ககிட்ட கொடுக்குற 1000 ரூபாய் அப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்றது அரசாங்கத்தை திட்டமா இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு 2 விதத்தை தாங்க நமக்கு வந்து இன்கமே வருது. ஒண்ணு டாஸ்மாக், இன்னொன்னு ஃபியூவல். ஓகே. இது 2த்துக்கும் நோ ஜிஎஸ்டி. மற்ற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி இல்லாம இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்டேட்டுக்கு டைரக்ட் டாக்ஸஸ் மூலியமா இன்கம் சோர்ஸ் ஆகுது. மற்ற எல்லாமே வந்து மேல போயிட்டு ஜிஎஸ்டியா தான் உள்ள வருது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50% மேல இருக்கக்கூடிய ரெவன்யூ பார்ட்டு அப்படியே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கும் பென்ஷனர்ஸ்க்கும் போயிடலாம். ஸோ மீதி உள்ள அமௌண்ட்ல தான் ஃபுல்லா பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி ஒரு பக்கம் வரும், இதுல ஒரு பக்கம் டிஎம்கே இருக்கவங்களும் சம்பாதிக்கணும், அவங்க சம்பாதிக்கவும் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படிங்க நான் ஒருத்தட்ட கேட்டப்ப சொன்னாரு, 1000 ரூபாய் திட்டம்ன்றது சார் நீங்க வெளியே பாக்குறப்ப இட் ரிசம்பிளன்ஸ் டு பி a fancy scheme. ஆமா, ஆனா அது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலி. எத்தனையோ லட்சம் கோடி வந்துட்டு இப்ப கடன்ல இருக்குது. இப்ப அதெல்லாமே வந்து அவங்க டேக்கிள் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வச்சு விளம்பரத்தை அடிக்கிறாங்க. இது என்ன இன்னொரு விஷயம், உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சில விஷயம் இருக்குன்னா, அவங்க மக்கள் காசு அங்க ஓட்டு போடுறாங்க, மக்கள் பார்க்க தேட ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, திடுப்புன்னு ஓட்டுக்கு காசு தர மாட்டோம்னு ஒரு கட்சி வச்சுக்கோங்களேன், அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. காசு தராங்க அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்ல வந்து கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து பிஜேபியே காசு கொடுத்துருக்காங்க. நிறைய வீடியோஸ் தான் வெளியிட்டு இருந்தாங்க அதை பத்தி. அதாவது மற்ற ஸ்டேட்டுகள்லாம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்குற சம்பிரதாயமே இல்லைன்னு இருக்கக்கூடிய நிலவையில இங்க பிஜேபி காசு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு வின். ஆமா, அப்ப இங்க இருக்கிற கல்ச்சர் வந்துட்டு அவங்க காப்பி அடாப்ட் பண்ணிடுறாங்க அப்படியே. சோ இது வந்து காலங்காலமா அப்படியே போயிடுச்சு. இப்ப எடுத்து ஒருத்தவங்க ஸ்டாப் பண்றதுன்றது இயலாத காரியமா இருக்கும். அப்ப ஸ்டாப்பும் பண்ண மாட்டாங்க. அப்ப இவங்க மக்கள் காசு வாங்கி ஓட்டு போடுற வரைக்கும் இவர்கள் இந்த காசை எடுக்கதான் செய்வாங்க. சோ வேற ஆப்ஷனே இல்லாம போடுவாங்க. இங்க மக்கள் திருந்தி எனக்கு வந்து இலவசமா பணம் வேணாம், அவங்க எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது எனக்கு மீன் கொடுக்காதப்பா, மீன் பிடி கத்து கொடுத்துரு, நான் மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். இதுதான் அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையா இருக்கும். இப்ப இங்க எல்லாத்துலயுமே மணி ரொட்டேஷன்ஸ் நீங்க அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணும் பாத்துருந்தா, அந்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த 1000 ரூபான்றது மாசம் அப்படி ஒண்ணுமே பெரிய செலவுலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு 1000 ரூபான்றது ஒரு சிலிண்டர் காஸ்ட், உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் கொடுத்துருன்றது கிடையாது. பட் இந்த மக்கள் 1000 ரூபாய் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த வெள்ளம் வந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றத உதாரணம் சொல்றேன். நம்ம வீட்டு சைட்ல உங்களுக்கு எங்களுடைய தெரு ஃபுல் ஸ்டச்ல அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா குன்றத்தூர் மெயின் ரோட்லாம் இருக்குங்க, அங்கெல்லாம் ஃபுல் தண்ணி முட்டி வரைக்கும் இருக்கு. எங்க வீட்டு தெருவுல தண்ணி சுத்தமா கிடையாது, ஏன்னா ஃபுல்லா கொஞ்சம் மேடு.
நாட் even சிங்கிள் ட்ராப் ஆஃப் வாட்டர் வாஸ் தேர். ஓகே. ஆனா 6,000 தரேன்னு சொன்ன உடனே கார் எடுத்துக்கிட்டு ஒரு 20 ஃபேமிலி நாங்க பார்த்தோம் கண்கூடா. கார் எடுத்துக்கிட்டு வந்து அந்த காரை ஓரமா நிப்பாட்டு வந்து காசை வாங்கிட்டு போனாங்க. அது 6,000 ரூபாய். சோ இப்ப என்னன்னா நமக்கு தண்ணி தான் வரலையே, நம்ம ஏன் அந்த காசை வாங்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் கிடையாது. இலவசமா கிடைக்குதா வாங்கிக்கலாம். சோ கவர்மெண்ட் இஸ் யூசிங் தட். சோ இப்போ பணத்துக்கு தான் மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த பணத்தை நான் கொடுத்து நான் எனக்கு தேவையானதை நான் வாங்கிட்டு போயிடுவேன். திரும்பி நான் பணத்தை நான் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன். சரி, இது அதிமுகவும் இதுதான் எதிர்பார்க்கும். இப்போ அவங்க எலெக்ஷன் ஆட்சிக்கு சப்போஸ் வராங்கன்னா கூட அவர் ஒரு வார்த்தை சொல்லுன்றத ஆச்சரியம். சொல்லிருக்கலாம். ஆனா சொன்ன மக்கள் பிடிச்சுப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். இத மக்கள் பிடிச்சுப்பாங்க. பிடிச்சிட்டு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்கேயா மாத்துறீங்க நீங்க கேட்பாங்க. சோ அந்த சம்பிரதாயத்தை மாத்த அவங்க விரும்பும். அப்ப இப்ப நடக்கக்கூடியதை பார்த்தா வந்துட்டு அவங்க என்ன யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அவங்க நிலைப்பாடுல அவங்கதான் இருப்பாங்க. இப்ப மாற வேண்டியது மக்கள் மட்டும்தான். ஆமா. அப்ப வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யாருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் வந்து ஊழலை பிரிக்கவே முடியாது. அதுவும் தமிழ்நாட்டுல வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு இதுக்கும் நீங்க விஜய் வந்து மாற்றத்தை கொடுக்க போறாருன்னு சொல்லி பேசுறாரு. என்ன மாற்றத்தை கொடுத்துருவாரு? ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா மக்கள் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, ஒரு அரசியல்வாதி நான் வீட்டுக்கு கூப்பிடுறேன், ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறேன்னா ஏன் கூப்பிடுறாரு? அவருடைய ஃபேம்கா, அந்த கொடுக்குற பணத்துக்கு, அந்த மொய் கவருக்கு. ஒரு 10,000 மொய் வைப்பாங்கப்பா நம்ம கிட்ட. சோ அந்த 10,000 நமக்கு வந்து நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்னா ஒரு கட்சிக்காரனை வந்து கூப்பிடுறாரு. அந்த 10,000 எங்கெந்த எடுக்க முடியும்? ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் ஒரு மாதத்துக்கு 2.5 lakhs தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான். அவன் 2.5 lakhs வச்சு அவன் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? கட்சி நடத்த முடியுமா? ஓட்டு வாங்க முடியுமா? என்ன பண்ண முடியுன்ற கேள்வி. சோ அவன் எங்க இருந்து இந்த காசை கொடுக்க முடியும்? இன்டைரக்டா மக்கள் கிட்ட இருந்து எடுக்கிற காசை தான் அவங்க கொடுக்குறாங்க. சோ இது வந்து இட் ஹஸ் பிகம் a vicious circle. சோ இது மாற வேண்டும் என்றால் அடிப்படையா மக்களுடைய மனநிலைமை மாற வேண்டும். அது மாறாது. மக்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்ப்பாங்க. நீங்க பாருங்க, போன வாட்டி 1000 ரூபாய் திமுக தரன்றாங்க, அதிமுக 2000 தரன்னு அடுத்து அறிக்கை விடுறாங்க எம்பி எலெக்ஷன்ல. இப்ப இந்த வருஷம் வந்தாதான் தெரியும், மேனிஃபெஸ்டோ வரும்பொழுதுதான் எவ்வளவு கொடுக்க போறாங்க இவங்கன்ற சொல்றாங்கன்றது தெரியும். சோ அவ்வளவு கொடுத்தா கஜானா எங்க காசு இருக்கும்? என்ன ஸ்கீம் நீங்க கொடுப்பீங்க மக்களுக்கு அப்படின்ற ஒரு பெருத்த கேள்வி இருக்கு. ஓகே சார், அப்ப பாக்கலாம் சார். அப்ப வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு மாறுறாங்களா இல்ல இதே மாதிரி இருக்காங்களா அப்படிங்கறத பாக்கலாம். ஏன்னா இன்னும் வந்துட்டு பேசலாம் பார்த்தா நிறைய வெளியூர்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். நிச்சயமா. தேங்க்யூ கலை. நன்றி. நன்றி.